உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய ரேர் மினரல்களோ அல்லது உலகத்திற்கு பயன்பாட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பிரிசியஸ் மெட்டல்களோ எல்லாம் மலை போல் குவிந்திருக்கிற ஆப்பிரிக்க கண்டத்தில் நிரந்தரமில்லாத அரசியல் போர்கள், அரசியலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளுக்கு இடையேயான குழப்பம், போராளி குழுக்கள், இது ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தேசத்தை வறுமையில் கொண்டு செல்லும் என்பது ஆப்பிரிக்கா தான். பன்னாட்டு கம்பெனிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசுக்கு எதிராக யாருக்கு பணத்தை கொடுக்குறாங்க? தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த ஆப்பிரிக்கர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார். கென்யா போன்ற நாடுகள், கானா போன்ற நாடுகள், சூடான் போன்ற நாடுகள், நிறைய நாடுகள். அங்கே மதவாதம் தலைத்தோங்கி நிற்கிற காரணத்தினால் நைஜர்லாம் மக்கள் நிம்மதி இழந்து போய். அதுதான் மதவாதமும் சாதிவாதமும் வரக்கூடாது. ஒரு நாடு விளங்கணும்னா மதவாதம் காலையே தோன்றக்கூடாது. போஸ்டுவானா அப்படிங்கிற ஒரு நாடு, அந்த நாட்டில் என்ன இருக்கு? அந்த நாடு தான் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவிலான வைரம் புதிந்து கிடக்கக்கூடியதான் போஸ்டுவானா. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்ஸ் ஆஃப் காங்கோ, அந்த நாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 லட்சம் கோடிக்கு பெருமானம் உள்ள தாது பொருட்கள் இருக்கு. 3000 லட்சம் கோடிக்கு கீழே இருக்கு. 1 லட்சம் கோடினாலே பெரிய பணக்காரன். 3000 லட்சம் கோடிக்கு தாதுவே இருக்கான். இந்த நாட்டில் ஏராளமான பிளாட்டினம், அதே மாதிரி வெண்டியம், இன்னும் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லைம்லைட், பெலேடியம், ரூட்டில் அண்ட் ஜெர்கோனியம். இவ்வளவு வேல்யூபிளான ஜெர்கோனியம், லூட்டியம், அது நிறைய ஒவ்வொன்றும் ஈவி வாகனங்களுக்குள்ள லித்தியம் எல்லாமே கிடைக்கும். இது எந்த நாடு? சவுத் ஆப்பிரிக்கா. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபீன் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் டேவிட் சார் வணக்கம். சார், உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு. அதில் முக்கியமாக வளைகுடா நாடுகள் எடுத்துக்கின்னு வச்சுங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வளங்களே அங்கே கிடையாது. அங்கே இருக்க ஒரே வளம் எண்ணெய் வளம் மட்டும்தான். ஆனால் அந்த எண்ணெய் வளம் வச்சுக்கிட்டே இன்னைக்கு 50 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய நாடுகளாக வளர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேரோட கனவு துபாய் நாடு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லா வளங்களும் இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடுகள் இன்னமும் வறுமையிலே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன சார்? அந்த நாட்டு உள்நாட்டு ஊழலா இல்லை வெளிநாட்டு சுரண்டலா? என்ன காரணம்? இது நீங்க கேட்ட கேள்வி அறிவுபூர்வமான ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, எண்ணெய் வளத்தை மட்டும் வைத்துக்கொண்டே யாரை கேட்டாலும் துபாய்ங்க, சவுதி அரேபியாங்கிறான், யாரை கேட்டாலே குவைத்துங்கிறான், பஹ்ரைனுங்கிறான், மஸ்கட்டுங்கிறான், கத்தருங்கிறான். என்னடா அப்போ என்ன மற்ற வளங்கள் ஒன்றும் அவன்கிட்ட இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் விவசாயில போடுவார்ல, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையே ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இப்போ நம்ம கிங்ஸ் நேயர்களுக்கு இது ஒரு யூனிக்கான கண்டென்ட். எப்படின்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், மருதகாசியர் பாட்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி என்ன வளம் மட்டும்தானே எங்கள்கிட்ட இருக்கு, மற்ற வளம்லாம் இல்லையேன்னு சவுதி. ஆனால் அவன் தான் இன்னைக்கு உலகத்தில் ட்ரில்லியன் பிஸ்னஸ். சவுதி அரேபியா போல ஒரு பெரிய நாடு இல்லை. ஆனால் ஆப்பிரிக்காவில் எங்கே பார்த்தாலும் ஆப்பிரிக்கா காட்டிட்டாலே வறுமை தான் இருக்கு. இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் செழிப்பாக இருக்கான், ஆப்பிரிக்கா வறுமையில கிடக்குறான். அது வரலாற்று ரீதியாவே ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி எப்படி சார்? அங்க தான் எல்லா வளமும் அங்க இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு கம்பை தூக்கிட்டு மாட்டை மேய்ச்சிக்கிட்டு ஒரு குடிசையில படுத்திருக்கான். இவன் அரபு நாட்டுக்காரனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கான். ஆனா அவன்கிட்ட பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு, இவன்கிட்ட எல்லாமே இருக்கு. சரி, இதற்கான காரணத்தை நம்ம இப்போ பேசுவோம். பொதுவாக உலகத்தின் ஈரோப்பியர்கள் யார்? அவர்கள் பெரிய நாகரிகமானவர்கள். அவர்கள் நாட்டில் எதுவுமே கிடையாது. திருப்பி சொன்னா அவர்கள் நாட்டில் எந்த வளமும் கிடையாது, இயற்கை வளம் மட்டும் இருக்கு. பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகா ஜிலி ஜிலுன்னு தண்ணீரும் இருக்கும். விவசாயம் அவர்களுக்கு இருக்கிறது, ஆப்பிள் போன்றவைகள் இருக்கிறது. ஆனால் உலகத்தை வியக்க வைக்கக்கூடிய ரேர் மினரல்களோ
அல்லது உலகத்திற்கு பயன்பாட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பிரிசியஸ் மெட்டல்களோ எல்லாம் மலை போல் குவிந்திருக்கிற ஆப்பிரிக்க கண்டத்தில், அதுவும் குறிப்பாக இந்த நாடுகளில். அதனை அடுத்து ஆசியாவில் இருக்கிறது. யூரோப்பியர்கள்ட்ட எதுவும் கிடையாது. இருக்கிறது, அவர்களிடத்தில் வேறு எதுவாக இருக்கிறது. ஆனால் இவ்வளவு செழிப்பை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆப்பிரிக்கர்கள் ஏன்? முதலில் நாம் கேட்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, ஆப்பிரிக்கர்களின் அரசியலில் முதலாவது பாயிண்ட், ஒரு அன்செர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் டு பி அப்பியர். அதாவது நிரந்தரமில்லாத அரசியல் போர்கள், அரசியலில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளுக்கு இடையேயான குழப்பம், போராளி குழுக்கள், இது ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு தேசத்தை வறுமையில் கொண்டு செல்லும் என்பது ஆப்பிரிக்கா தான் உதாரணம். ஒரு ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் அங்க கிடையாது. இல்லையே, ஓகே. ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்கு போட்டியாக பல அரசார்கள். உதாரணத்திற்கு ஏமன் நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏமன் ஆப்பிரிக்கா அல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஏமன் நாட்டில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான். எகிப்து ஆப்பிரிக்காவினுடைய இதில் வரும். அப்படி வருகிற போது அந்த நாட்டில் 3 குழுக்கள் இருக்கிறார்கள். ஒன்று அரசாங்கம் பிஎல்சி, மற்றொன்று எஸ்டிசி, மந்தாவது ஹவுதி. இதே போன்றுதான் ஆப்பிரிக்கா முழுவதும் போராளி குழுக்கள், பயங்கரவாதிகள். அதை குறித்து நான் இப்பொழுது பேசும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இன்ஸ்டபிலிட்டி, அதாவது ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஸ்திரத்தன்மை, தமிழில் சொல்ல வேண்டால் ஸ்திரத்தன்மை இல்லாத அரசு தலைமை, அந்த அரசு தலைமையால் முடிவுகள் எடுக்க முடியாத ஒரு நிலை, அதன் மூலமாக கொள்கைகளில் அவர்களுக்கு ஏற்படுகிற பெரும் சீரழிவு, இருப்பதை அனுபவிக்க தெரியாத வறுமையின் பால் மக்கள் சீர்படுகிறார்கள். இது முதலாவது சிக்கல். இரண்டாவது விஷயம் என்றால், இந்த சிக்கல் வந்துவிட்டால் நிர்வாகத்தில் முறையற்ற நிர்வாகம் வந்துவிட்டால் ஊழல் தலைவிரித்தாடும். கம்பை எடுப்போனெல்லாம் வேட்டைக்காரனாக மாறிவிடும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த முறையற்ற நிர்வாகத்தை பயன்படுத்தி கொண்ட, நீங்கள் கேட்டீர்களே, பன்னாட்டு கம்பெனிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசுக்கு எதிராக யாருக்கு பணத்தை கொடுக்குறாங்க? அமெரிக்கா, பிரான்ஸ், யூரோப் நாடுகள், குறிப்பாக யுஏஇ, அனைவரும் ஆப்பிரிக்க நாடுகளில், கானா போன்ற நாடுகளில், சூடானில் இதே போன்று பணத்தை கொடுத்து தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறார்கள். யாரு? அமெரிக்கா போன்ற பன்னாட்டு நாடு. அமெரிக்கார்கள், யூரோப்பியர்கள், குறிப்பாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல், இவ்வளோ நாடு வந்து இவனெல்லாம் பணக்காரன். அமெரிக்கன் பணக்காரன், பிரான்ஸு, இத்தாலி, யூரோப் நாடுகள். இந்த நாட்டில் யுஏஇ. என்னடா யுஏஇ? இன்னொரு பக்கம் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கும் முஸ்லீம் நாடும் யூத நாடும் ரொம்ப கூட்டாளி. அதனால தான் அவங்க பல நாடுகளை பிரிக்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியா ஒரு வேலை செய்யும். இந்த வன்முறைவாதிகளோடு அவன் கூட்டாளி எப்பவுமே வைக்க மாட்டான். அவன் ஒரு அரசாங்கத்தோடு மட்டும்தான் கூட்டாளி இருக்கும். அது சவுதிக்கு ஒரு யூனிக் கேரக்டர். எந்த நாட்டிலையும் தீவிரவாதிகளோடோ பொதுக்குழுவோடு சவுதிக்கு எப்பவுமே தொடர்பு இருக்காது. அரசோடு மட்டும்தான் தொடர்பு இருக்கும். நல்லா கவனித்துக்க. யுஏஇ இருக்கு தெரியுமா? இவனுடைய வேலை கள்ள கூட்டணி அமைப்பது. சரி, இதன் மூலமாக கார்ப்பரேட்டுகள் அமெரிக்கர்களின் ஆதரவு பெற்ற பிரான்ஸ் இமானுவேல் மெக்ரானுடைய ஆதரவு பெற்று, யுஏஇன் ஆதரவு பெற்று பெரும் பணத்தை ஆயுதங்களாக அவர்களுக்கு கடத்துகிறார்கள். அந்த ஆயுத குழுக்கள் ஏதாவது ஒரு கொள்கையில் நாட்டை பிரிக்க வேண்டும், அரசுக்கு எதிராக கொண்டு வந்து ஏராளமான வளங்களை கொள்ளையடித்து இவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். 100 ரூபாய்க்கு கத்தியை அனுப்பிவிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு எதை கொண்டு வந்துடுறார்கள்? வளத்தை. அப்போ இந்த வளம் யாருக்கு சேர வேண்டும்? நாட்டின் மக்களுக்கு சேர வேண்டும். அப்ப நிர்வாகம் சரியில்லாமல், அரச தலைமை சரியில்லாமல், அவர்களுக்குள் ஏற்படுகிற போராட்டம், அவர்களுக்குள் ஏற்படுகிற சிதைவுகள், இதன் மூலத்தை பயன்படுத்திய சர்வதேச மாஃபியா கும்பல்கள் லோக்கல் இருக்கும் போராளிகளை பயன்படுத்தி ஆயுதங்களை கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கடத்தல் நடவடிக்கையிலே கொள்ளையாக போய்கொண்டிருக்கிறது. அது 2வது. 3வது, இந்த மாதிரியான ஒரு கச்சா பொருட்கள், ஒரு பொருளை உருவாக்குவதற்கு, ஒரு கம்பெனியை உருவாக்குவதற்கு, ஒரு தேசம் வளர வேண்டால் என்ன வரணும்? தொழிற்சாலைகள் வரும். சிறு தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள். ஒரு இடத்தில் மண் இருக்கு. இப்போ கேரளாவில் நிறைய டைல்ஸ் கம்பெனி இருக்கும். நம்ம திருப்பூரில் நிறைய இது இருக்கும். ஒரு பேர் சொல்கிறேன், மஞ்சள் உற்பத்திகள், கோயம்புத்தூரில் பம்பு. ஆனால் அது ஒரு நிர்வாகம் இருக்க போய் அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு இல்லை என்றால்
அந்த நாட்டில் எந்த கம்பெனி உருவாகும்? கம்பெனி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும். த பேனிக் அமங் த ப்ரொடெக்ஷன் யூனிட். அவர்களுக்குள் ஒரு அப்ரிஹென்சஸ். அதனால வெளிநாட்டிலிருந்து எவனும் இவனுக்குள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வழிநடத்துவதோ, நல்ல செழிப்பான நாடு, சூப்பர் நாடு. உகாண்டாலாம் அற்புதமான நாடு. கம்பெனிகளை கட்டுவதோ, வீடுகளை கட்டுவதோ, மக்களிடத்தில் இணக்கமாக செல்வதோ இல்லை. கொள்ளைகளை அடித்து 3வது ரூட்டின் வழியாக பொருட்களை கடத்துவதில் மட்டும்தான் அவர்களின் சிந்தனை இருக்கின்றது. அதனால எல்லா ஆப்பிரிக்க நாடுகளும் அப்படித்தானே? இல்ல ஒரு சில நாடுகள் அதிகபட்சமாக தென்னாப்பிரிக்கா மட்டும் இப்பொழுது தப்பி இருக்கிறது. மற்ற நாடுகள் இருக்கிறது. நான் பொதுவாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆப்பிரிக்கா நாடுகள் என்னங்கிறத சொல்றேன். காலநிலை மாற்றங்களும் ஒரு காரணம். என்ன நேரம் இன்னைக்கு ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது. இந்த காலநிலை மாற்றத்தின் மூலம் அங்கு சில பகுதிகள் கடுமையான வறட்சி, வேளாண் பொருட்கள் கடுமையான பாதிப்பு. இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில் இத்தனை காரணிகளும் அங்கு மிக முக்கியமான காரணம். இதுல மிக முக்கியமான காரணத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அரசாங்கத்தினுடைய இன்ஸ்டெபிலிட்டி, தொழிற்சாலைகள் இல்லாதது, காலநிலை மாற்றம், அந்நிய பன்னாட்டு கம்பெனிகளுடைய கைவரிசை. ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து பெரும்பாலும் இந்த ஆப்பிரிக்கர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். கென்யா போன்ற நாடுகள், கானா போன்ற நாடுகள், சூடான் போன்ற நாடுகள், நிறைய நாடுகள். அங்கே மதவாதம் தலைத்தோங்கி நிற்கிற காரணத்தினால் நைஜர்லாம் மக்கள் நிம்மதி இழந்து போய்விட்டார்கள். அது என்ன மதவாதம்? பொக்கோ ஹராம் என்கின்ற ஒரு தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படை குழு இருக்கு. இவனை மாதிரி உலகத்திலே மோசமான ஆள் இல்லை. அடுத்த IS அமைப்பு இருக்கிறது. அல் கொய்தாவின் நெட்வொர்க் எல்லாம் இருக்கிறது. சரி, இந்த போக்கோ ஹராம் என்பது இது அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் படுகொலைகளை செய்வதுதான் இந்த இஸ்லாமிய அடிப்படைத்துவமான பயங்கரவாதிகளின் நோக்கம். இரண்டாவது, பாதிக்கப்பட்ட நாடுகள் யாது இந்த பயங்கரவாதத்தால? முதல்ல நம்ம நைஜர் எடுத்துக்கணும். நைஜீரியா உங்களுக்கு தெரியும். இந்த நைஜீரியாவில் பொக்கோ ஹராம் இருக்கிறது. சில மாதங்கள் வருஷத்திற்கு முன்பு பெண் பிள்ளைகளை ஸ்கூல்ல கொண்டு போய் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அந்த படங்கள்லாம் நான் பார்த்தேன். அதை பற்றி தகவல்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. நம்ம ஒரு லேசை மட்டும் கோடிட்டு காட்டுறேன். பொக்கோ ஹராமுடைய தலைவன் பெண் பிள்ளைகளை, இஸ்லாமிய குழந்தைகளை தான் கடத்தி கொண்டு போனது. கிறிஸ்தவ பிள்ளைகள் இல்லை. ஒரு பெரிய அளவிலே கடத்தி கொண்டு இந்த மோதலில் இதுவரை போக்காவால் பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்கள் உயிரிழந்தார்கள். இவர்கள் வீட்டுக்கு 2 பேர் இருந்தா ஒரு நாடு எங்க உருப்படும்? ஒரு பயங்கரவாதி இருந்தா எங்க நாடு? சிரியா அழிஞ்சது எப்படி? பயங்கரவாதி தான். அதுதான் மதவாதமும் சாதிவாதமும் வரக்கூடாது. ஒரு நாடு விளங்கணும்னா மதவாதம் காலையே தோன்றக்கூடாது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்குது அமெரிக்கா போன்ற பல எல்லாம் இவங்க தான். ஆனா இங்கதான் ஒரு டவுட் வருது. இப்போ இதே மாதிரிதான் வளைகுடா நாடுகளே வந்து எண்ணெய் வளம் இருக்கு. வாங்க பாக்க ஒரு நிமிஷம். இப்ப இந்த மதவாதத்துக்கு ரெண்டே சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நைஜீரியா சொல்லிட்டா நம்ம நேயர்களுக்கு அழகா புரியணும். நைஜீரியான்னு எடுத்துக்கிட்டா மறக்கக்கூடாது. போக்கோ ஹராம். அடுத்து எடுத்துக்கிடுங்க, ஷாஹேல் இப்ராஹிம் அப்படின்னு ஒரு பெரிய ஆளை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஷாஹேல் பதில புர்கினா பாசோ அப்படின்னு ஒரு நாடு, மாலின்னு ஒரு நாடு இருக்கு. இங்கேயும் கூட தீவிரவாதிகளின் தாக்குதலும், அதே மாதிரி மத்திய குடியரசு, மத்திய ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவ முஸ்லீம் தீவிரவாதிகள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுறான். கிறிஸ்தவனை போய் இவன் சுடுறான், அவன் முஸ்லீமை போய் சுடுறான். இப்படி மத்திய ஆப்பிரிக்க குடியரசுகள் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய பிரிவுகளிடத்திலே வகுப்புவாத மோதலையை தூண்டி விடுவதெல்லாம் யார் தெரியுமா? அமெரிக்கா போன்ற பன்னாட்டு நாடுகள். ஆனா ஆயுதங்களை அவன் விற்கிறதை இங்கதான் விற்கிறேன். ஆயுதங்களை எப்படி வித்துட்டு வரான்? ஆயுதங்களை கொடுத்து அதுக்கு பதிலாக காசு வாங்க முடியும். இவன் காசு வாங்கிச்சு அவன் என்ன பண்றது? அதுக்கு பதிலாக வளங்களை கடத்தி. அதான் சொல்லுங்க. வளங்கள் எப்படி வரும்? அமெரிக்காவுடைய கையாளி யாரு? யுஏஇக்கு வரும். யுஏஇ தான் இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா செய்யறோம். என்னோட கேள்வி மாதிரி தான் சார். இப்போ வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளம் மட்டும் இருக்கு. அங்க விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா, பணம் கொடுத்து குறைவான விலைக்கு. ஆனா ஆப்பிரிக்கா நாடுகளை மட்டும் சுரண்டோன்னு நினைக்கிறாங்களே சார், அது ஏன் இந்த ஒரு பாரபட்சம்? சார், இப்போ நீங்க கேட்கறதுக்கு நான் இப்போ ஒரு தெளிவா ஒரு அழகான கட்டுரை 10 மோஸ்ட்
ரிச்சஸ்ட் கண்ட்ரி உலகத்தில். அதாவது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லை, உலகத்திற்கே செல்வாதாரத்தை தரக்கூடிய, நீங்கள் ஆப்பிரிக்காவை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ சொல்ல போகிறது ஆப்பிரிக்கா தான். இப்போ நீங்கள் ஸ்திரத்தன்மை, காலநிலை சூழ்நிலை, போராளி குழுக்கள், அரசுகளுக்கு இடையே மோதல், மத மோதல்கள், சமூக மோதல்கள், தீவிரவாதிகள், இவ்வளவும் சொல்லிட்டேன். அதனால கம்பெனிகள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, படிப்பு இல்லை, சுகாதாரம் இல்லை, கட்டமைப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை. ரிசர்ச் டெவலப்மெண்ட் இல்லை. ஒரு நாடு எப்படி விளங்குமா? விளங்காது. இப்போ உங்களுக்கு சொல்ற தகவல் மிக முக்கியமான ஆங்கில நாளிதழில் இந்த கட்டுரை. முதல்ல இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற வளத்தை நீங்க பாருங்க. முதல்ல நாம போஸ்டுவானா அப்படிங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் என்ன இருக்கு? அந்த நாடு தான் உலகத்தில் ரொம்ப பெரிய அளவிலான வைரம் புதிந்து கிடக்கக்கூடியதான் போஸ்டுவானா. அந்த போஸ்டுவானாவுடைய கண்ட்ரியில எவ்வளோ வைரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 35% வைரம். இப்போ எவ்வளோ செழிப்பு! தங்கத்தை விட கூடுனது. இன்னைக்கு சாதாரணமாக நம்ம சென்னையில் போய் வைர கம்மல் எடுத்தா 4 லட்சம் ரூபா இவ்வளோகான்னு வச்சிருக்கான். அவன்கிட்ட 35% கீழே ஃபுல்லாக வைரமாக இருக்கு. அந்த வைரத்தை அடித்து பட்டை தீட்டி போஸ்டுவானால எங்கே போயிருக்கலாம்? கண்ணாடி சாலைகளை போடலாமே. ஆனால் அந்த நாடை பாருங்க. அதான் சார், பாஸாக இருக்க வேண்டிய நாடு ஆனால் இன்னைக்கு ஒரு அடிமையாக இருக்கு. யாரு? போஸ்வானா நாடு. போஸ்வானா பல நாடுகள். இப்போ 35% போஸ்வா நாடுகள் அந்த வேர்ல்ட்ஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் டைமண்ட் பை வேல்யூ. ஆனால் அந்த நாட்டு இன்னைக்கு என்ன இருக்கு? 35% இருக்கு சார் அந்த நாட்டில். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு! அடுத்து ஒரு நாட்டை பார்ப்போம். டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் காங்கோ நாடுகள்லாம் ஒரே போர் சண்டை காங்கால. அந்த நாட்டில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த நாட்டிலுடைய எஸ்டிமேஷன் எவ்வளவுன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 24 ட்ரில்லியன். 24 ட்ரில்லியன்னா அமெரிக்காவில் என்ன கடன் இருக்கோ கிட்டத்தட்ட 2500 லட்சம் கோடிக்கு இருக்கான் கடன். 1 லட்சம் கடனா? 2500 லட்சம் கோடிக்கு பெருமானம் உள்ள தாது பொருட்கள் இருக்கான். 3000 லட்சம் கோடிக்கு கீழே இருக்கு. 1 லட்சம் கோடினாலே பெரிய பணக்காரன். 3000 லட்சம் கோடிக்கு தாதுவே இருக்கான். அப்ப இவங்க நினைச்சா அமெரிக்காவுக்கு வட்டிக்கு விடலாம். அந்த 3000 லட்சம் கோடி அவன் பண்ணனா சவுதி அரேபியாலாம் கீழே போயிடும். எவனுமே அவங்ககிட்ட நிற்க மாட்டான். அமெரிக்கா பொருளாதாரத்தான் தூக்கிடும். எந்த நாடு? காங்கோ. என்னையா அப்படி கேட்குறா? 3000 லட்சம் கோடிக்கு என்னையா இருக்கு? நம்ம நேயர்கள் கேட்குற என் காதில் உள்ளது. சரி, என்ன இருக்குன்னா, அவன் நாட்டில் டைமண்டே 34%. அடே பாவியா! காப்பர் 13%. எந்த நாட்டில்? கானாவில். அதை தாண்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஹேஸ் பீன் த ஃபோர்ஸ் டு ஷட் டவுன் மெனி மைனிங் ஆப்ரேஷன் டு கிளப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். கள்ளத்தனமாக தோண்டினால நிறைய இதை மூடி போட்டிருக்காங்க. எந்த நாட்டில்? தாமிரம் இருக்கு, தங்கமும் இருக்கு. தங்கத்தை வரல. 34% என்ன இருக்கு? வைரம். வைரம். இந்த நாடு 3000 லட்சம் கோடிக்கு கனிமங்கள். நான் போஸ்வானால தான் வைரம் சொன்னேன். காங்கோல மொத்த கனிமங்கள். சரியா? அதை அடுத்து பார்த்தா நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிடும். அதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல உருப்படியான நாடு. இவனெல்லாம் போய் ஆக்கிரமிச்சான் வெள்ளைக்காரன். கருப்பர்கள் நாடுகள் தான். நம்முடைய நெல்சன் மாண்டேலா அவர்களை நீங்கள் மறக்க முடியாது. நம்முடைய கண்ணியத்துக்குரிய நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் தனது முதல் சுதந்திர போராட்டத்தை அந்த மக்களுக்காகத்தான் செலுத்தினார். நான் அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவன் கியூபாவுடைய பிடல் காஸ்ட்ரோ. அதை போன்று நெல்சன் மாண்டேலா. நான் அதிகமாக கேட்ட ஸ்பீச்சும் நெல்சன் மாண்டேலாவுடைய ஸ்பீச் தான். அதிக புத்தகங்களை படித்திருக்கிறேன். மாண்டேலாவுடைய புத்தகம் தான் எனக்கு. நீங்க இவ்வளவு விஷயம் சொல்லும்போது என்ன ஒரு கேள்வி. இப்போ வரேன், தென்னாப்பிரிக்கா சொல்லிடுறேன். நீங்க இப்போ கேளுங்க. இந்த ஒன்னையும் சொன்ன பிறகு கேளுங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு பார்த்தா உலகத்திலே ஒரு ரிச்சஸ்ட் எக்கனாமிக் கண்டென்ட். அதில் என்னன்னா, ஆப்பிரிக்காவுடைய மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் ஏராளமான பிளாட்டினம், அதே மாதிரி வெண்டியம், இன்னும் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் லைம்லைட், பெலேடியம், ரூட்டில் அண்ட் ஜெர்கோனியம். இவ்வளவு வேல்யூபிளான ஜெர்கோனியம், லூட்டியம்,
அது நிறைய ஒவ்வொன்றும் ஈவி வாகனங்களுக்கு உள்ள லித்தியம் எல்லாமே கிடைக்கும். இது எந்த நாடு? சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து பார்த்தீங்கன்னா டான்சானியாவில் தங்கச் சுரங்கம். கேட்க வேண்டியதே இல்லை. டான்சானியா முழுவதும், ஆப்பிரிக்காவுடைய டான்சானியாவில் தங்கச் சுரங்கங்கள் மட்டும் இல்லைங்க, இரும்பு கிடைக்குது, நிக்கல் கிடைக்குது, கோபால்ட் கிடைக்குது, சில்வர் கிடைக்குது, டைமண்ட் கிடைக்குதப்பா. இது எந்த நாடு? டான்சானியா. அடே பாவியா, மறுபடியும் சொல்றேன். அது ஹேஸ் இம்ப்ரெசிவ் டெபாசிட்ஸ் ஆஃப் அயன். அது மட்டும் இல்லாம அயன் ஓரு, நிக்கல், காப்பர், கோபால்ட், அட பாவியலா, சில்வர், டைமண்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எந்த நாடு? டான்சானியா. டான்சானியா. அடுத்து பாருங்க நமீபியா. இன்னைக்கு உலக போரே இதுக்கு தையா, யுரேனியம். யுரேனியம் கொஞ்சம் போல இருந்தா எங்கேயோ போயிடலாம். இந்த நமீபியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னால் 46% ஃபுல்லா யுரேனியம். உலகான யுரேனியத்தை மதிப்பீடு அணுகுண்டு. அது நமீபியாவில். ஷார்ட்டா சொல்லிடுறேன். அடுத்து எடுத்துக்கிட்டா மொசாம்பிக்கா. இந்த மொசாம்பிக்ல அதிகமாக மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். இங்கேயும் ஏராளமான கனிம வளங்கள் மலை போல குவிந்திருக்கிறது. மொசாம்பிக்கை பொறுத்தவரை கிரிட்டிக்கல் ப்ரொடியூசர் ஃபார் அலுமினியம் 32%. அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாம்பியா. ஜாம்பியாவில் 65%லேருந்து 70% ஆப்பிரிக்கர்களுக்கே சப்ளை பண்றாங்க காப்பர். அந்த நாட்டில இருந்து எடுத்து அந்த நாட்டுக்கு. எடுத்து மற்ற நாடுகளுக்கு எவ்வளோ இருக்கு பாருங்க, காப்பர் சப்ளை. அது மட்டும் இல்லாம பீயிங் எ குட் கண்டக்டர்ஸ் டு ஹீட், இது காப்பருடைய ப்ரொடக்ஷனை பத்தி போட்டிருக்கான். அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கினியாவில் அலுமினியத்தை போல ஒரு மெட்டல், அது அலுமினியம் தான். அதுக்கு பேர் என்ன பேருன்னா புக்சிட் அப்படின்னு ஒரு வாழ். இதுவெல்லாம் ரொம்ப வேல்யூபிள், ப்ரெஷியஸ். இது எங்க இருக்கு? கினியாவில். இது எவ்வளோ இருக்குன்னா இந்த புக்சிட் ப்ரொடக்ஷன் இது ஒரு பெரிய அளவில் இருக்கு. இது எதுக்குன்னா இட் இஸ் a critical place in helping with the world aluminum demand. அப்ப எவ்வளவு பெரிய சரக்கு. அடுத்து நைஜர். அங்க என்ன இருக்கு? யுரேனியம். எவ்வளோ ஐயா இருக்கு நைஜீரியாவில்? 40% எக்ஸ்போர்ட் பண்றானா. அப்ப அவனுக்கு எவ்வளோ இருக்கு? 40% நைஜர் யுரேனியம் எக்ஸ்போர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. 40% ஆஃப் நைஜர் எக்ஸ்போர்ட். நைஜர் ஆல்சோ, இது மட்டும் இல்லைங்க சார், யுரேனியம் மட்டும் இல்லை சார். சின்ஸ் இது நேச்சுரலி ரேடியோ ஆக்டிவிட்டிஸ் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் நியூக்ளியர் பவர் இண்டஸ்ட்ரி டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி. அணுகுண்டு மட்டும் செய்யறது இல்லை, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட்டுக்கு யுரேனியம் தான் தேவை. இப்போ சவுதி அரேபியாவுக்கு அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது. அடுத்து ஃபைனலாக கானா, அதோட நிறுத்திக்கலாம். கானாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% டோட்டல் எக்ஸ்போர்ட் மினரல்ஸ் தான். கானாவில் உங்களுக்கு கோல்டு கான்ட்ரிபியூட்டு 90%. கானா ஹேஸ் ஆல்சோ பிகன் எக்ஸ்ப்ளோரிங் ஃபர்தர் வென் இட்ஸ் கம் டு மைனிங். இட் இஸ் பொக்சிட், அதாவது அலுமினியத்தை போன்ற உள்ளது. அடுத்து மெக்னீசியம் இருக்கிறது, அடுத்து டைமண்ட் இருக்கிறது, அடுத்து கோல்டு இருக்கிறது. இல்ல சார், இப்ப நீங்க நான் சொல்ற சொன்னது எல்லாமே சொல்லும்போது ஆன்னு வாயை பழக்கும். ஏன் தெரியுமா? அவ்வளோ காசு. மெக்னீசியம், யுரேனியம், டைமண்ட், கோல்டு, அலுமினியம், பொக்சிட்டு, லித்தியம். அடே இல்ல நீங்க கேட்கும் ஆப்பிரிக்க மக்கள் இது கேட்டா அவங்களே வந்து ஆச்சரியம் பார்ப்பாங்க. இதை நம்ம ஏன்னா நாட்டுல இவ்வளவு வளங்கள் இருக்காங்க. பலம்னா இறைவன் ஒரு காரணத்தோட கொடுத்துருக்கான். இல்ல சார், என்னோட கேள்வி மாத்தான் சார். இப்போ உங்க கேள்வி என்ன பரிதாபமான கேள்வியா இருக்கும். என்ன கேட்க போறீங்க சொல்லுங்க. இல்ல சார், இந்த நாட்டுல இவ்வளவு இப்ப நீங்க சொன்னீங்க டான்சானியா இருக்கட்டும், காங்கோவா இருக்கட்டும், நீங்க சொன்ன நாடுக்கு இன்னும் நிறைய இருக்கு ஆப்பிரிக்கால. சார் நான் கொஞ்சம் தான் அது சார் சொல்லியிருக்கீங்க. பேசியிருக்கேன். நான் பேசினது 1% தான். இன்னும் 99% பேசணும். சார், ஆப்பிரிக்கால இவ்வளவு வளங்கள் இருக்கு. ஆனா அங்கேயும் பல தலைவர்கள் தோன்றி வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா இவ்வளவு வளங்கள் இருந்தும் இன்னும் நாடு அடிமையா இருக்கு. என்ன பண்ண இந்த நிலைமை மாறும் சார்? அந்த மக்களிடத்தில் ஒற்றுமை இல்லை. அந்த மக்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்கு அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும் இந்த அரபு நாட்டில் யுஏஇ போன்றவர்களும் யூதர்களும் இவர்கள் ஒரு பெரிய லாபி. ஆனா அங்க புரட்சியாளரும் உருவாக்கிறாங்களா சார்? சில ஆ? நேரங்கள் பல நேரங்களில் புரட்சி, இப்போ நெல்சன் மண்டேலா இப்போ பல பேர் இப்போ உருவாக்கி நெல்சன் மாண்டேலா உருவானாரு. அவர் சுதந்திரத்துக்காகத்தான் உருவானார். இப்ராஹிம் ரசீன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பெரிய புரட்சியாளர். அவரை காலி பண்ண கொஞ்சம் தான் திட்டம் போட்டிருக்கான். பிரான்ஸ் மொத்தமாக அள்ளிட்டு போகிறான். அப்போ அங்கே தேசிய சுத்தா மாற்றணும், ஒரு நிரந்தர அரசு வரணும். மக்கள் வராமல் இருக்கு. இப்போ இஸ்லாமிய பயங்கரவாதம்னா அமெரிக்கன் கத்துவான். ஏன்னா அமெரிக்கன் கத்திக்கிட்டு இஸ்லாமிய பயங்கரவாதத்தை கொண்டு வர்றது அவன் தானே. இப்போ அபூபக்கர் பாக்தாதின்னு ஒருத்தன் தோணினான். எங்க? சிரியாவில். நல்ல கடிங்க.
சிரியா வந்து லெவன்ட், அதாவது நிறைய படிக்கிறோம். அந்த கண்ட்ரியில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு ஒரு நேற்றத்தை கொண்டு வந்தது சிரியா. சரி. அந்த சிரியாவில் இப்ராஹிம், அபூபக்கர் பாக்தாதி, அதே போல் இப்போ சிரியாவில் இருக்கானே, இன்னைக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கானே சார் அபு முஹம்மது அல் கோலானி, இவங்க தான் அந்த தீவிரவாத இயக்கத்தை கொண்டு வந்தது. அதை உருவாக்குனது யார்? அமெரிக்காவும் இஸ்ரேல். கடைசியில் அமெரிக்கா என்ன சொன்னா, நாங்கள் தீவிரவாதத்தை அடிக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு அவனே கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவன் நாட்டுடைய தலைவராக மாற்றிட்டாங்க. ஒசாமா பின் லேடனை சரி. உருவாக்கியது யார்? அமெரிக்கா அமெரிக்கா. அவர் யாரு? அமெரிக்கா சாதாரண பிச்சைக்காரனா? மிகப்பெரிய கல்வியாளர். சவுதியிலே பெரிய கோடீஸ்வரம் குடும்பம், கன்ஸ்ட்ரக்ஷன். அவன் அமெரிக்காவில் படித்தான். அவனை இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு ட்ரெயின் பண்ணி ஆப்கானிஸ்தானுக்குள்ள முஹாஜிர்களாகவும் ஆப்கன் தாலிபோடு சேர்த்து விட்டு சோவியத்தோடு நடத்தினான். இன்னைக்கு சரி. அங்க சரி. எல்லாமே இவங்க தான். அப்ப இங்க மக்கள் மாறினா தான் அந்த நாடோட நிலைமை மாறும். அப்படி புரிஞ்சுக்கலாங்களா? அதுதான் முக்கியம். ஆனால் மக்கள் மாறுவதற்கு விடமாட்டார்கள். என்றாவது ஒரு நாள் மகத்தான புரட்சி தவிர்க்க முடியாது, அது நடந்தே ஆகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றிங்க சார். ஆப்பிரிக்கா இப்போ இருக்க நிலைமை பற்றியும் இதுக்கப்புறம் அந்த நாடு செழிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.